உங்கள யாருக்காச்சும் குழந்தை பிறந்திருக்கும். அது மகனா இருக்கலாம், மகளா கூட இருக்கலாம். ஆனா அதை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியாம எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா டார்ச்சராகவும் தொல்லையாகவும் இருக்குது. இந்த குழந்தைய இப்படியெல்லாம் பண்ணுது, எதுக்கு அப்படியெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த குழந்தைய வளர்க்கறது பாத்தீங்கன்னா பெத்துட்டோம்ல, அதுக்கப்புறம் நம்ம நல்லா வளர்த்துதான் ஆகணும். குழந்தைய வளர்க்கறது சரியா வளர்க்கல அப்படின்னா அந்த பாதிப்பு அதிகமாவே இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க சில பேரு குழந்தைய பெத்துட்டு சரியாவும் வளர்க்குறாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல அதை கண்டுக்காம திரும்பி அவங்க வேலையை அவங்களே பாக்குறதுனால ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, போனை சார்ஜ் போட்ட சார்ஜரை சுவிட்ச் ஆஃப் பண்ணாம தொங்க விட்டாங்க. அந்த சார்ஜரை வாயில போய் அந்த குழந்தை வச்சிருக்கு. குழந்தைக்கு என்ன தெரியும்? அதான் குழந்தை பத்தி தெரியுமே, எதா இருந்தாலும் வாயில வச்சிருவாங்க. சுருக்குன்னு சாக்கடிச்சிருச்சு. அது மூலியமா சில பாதிப்பு. நம்ம ஹால்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது கீழே இருக்கும். நம்ம குழந்தைய தரையில வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க அங்கிட்டு போயிருவோம். ஆனா நம்ம நோட் பண்ணாத ஒரு சில விஷயங்கள்லாம் கீழே இருக்கும். அது இரும்பா இருக்கலாம், ஸ்பூனா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதை எடுத்து அந்த குழந்தை வாயில வச்சு விளையாடும். அது மாதிரி பண்றதுனால நிறைய குழந்தைங்க பாதிப்புல தான் கஷ்டப்படுறாங்க. நீங்களே நல்லா சமைக்கவும் முடியல, நல்லா நிம்மதியா வேலை பார்க்கவும் முடியல அப்படின்னு நிறைய பேர் குழந்தைய வளர்க்கறது மூலியமா நிறையவே டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. அப்ப குழந்தைங்க மேல கியூட்னஸே போய் அதை நினைச்சாலே காண்டாவீங்க. கரெக்ட் தானே? அந்த மாதிரி குழந்தைய வளர்க்குறவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது இந்த வீடியோ. பொதுவா லைஃப்ன்றதே ஒரு கேம் மாதிரி. கேம்ல எப்படி ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் ஸ்டேஜும் நிறையவே இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கையிலையும் இருக்கு. அதுல ஒரு கேம் லெவல் தான் குழந்தைய வளர்க்கறது. இந்த குழந்தையாவே வளர்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும், காலேஜும் போகும், கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுவீங்க, மாப்பிள்ளலாம் தேடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க பேரன் பேத்தி எல்லாமே பார்க்க தான் போறீங்க. அதுல ஒரு லெவல் தான் குழந்தை வளர்ப்பு. கல்யாணம் ஆகி அந்த குழந்தைய நம்ம பெத்து வளர்க்கறதுல நிறையவே டென்ஷன் ஆகுறீங்கல்ல. சை, என்னடா இந்த குழந்தை இதெல்லாம் இம்சையா இருக்கு அப்படிலாம் இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. ஆனா இதெல்லாமே நீங்க வளர்க்கறது ஒரு வருஷம் ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டாவது வருஷம் வேற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு ஏத்த மாதிரி வயசும் மாறுதுல்ல. நீ குழந்தையா இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணுனது உனக்கு தெரியுமா அப்படின்னா எங்க அம்மாவே என்னை கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் பாத்தீங்கன்னா பேச தெரியாம இருக்குங்க. பேச்ச ஆரம்பிச்சினீங்கன்னா கூட அப்பா அம்மா அப்படின்னு சொன்னாங்கனாலே நம்ம ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். வா இங்க பாரு இதெல்லாம் சொல்லுது அப்படின்ட்டு. ஆனா அது இந்த மாதிரி பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அது மேல டென்ஷன் ஆகுறீங்க. இதுவும் ஒரு கேம் தாங்க, இதுவும் ஒரு லெவல். குழந்தைனா அப்படிதான் இருக்கும். அந்த குழந்தைய வளர்க்கறதுல நீங்க அதிகமா கவனத்தோட வளர்க்கணும். கவனத்தை குறைச்சி உங்க வேலையை நீங்க பார்க்க போனா அதுதான் தப்புங்க. குழந்தைய பெத்தீங்கல்ல, பாதுகாக்கிறது ஒரு சில வருஷங்கள் மட்டும்தான். அந்த லெவல் சேஞ்ச் ஆகும். பாடம் சொல்லி கொடுக்கறது, இதை சாப்பிட வைக்கிறது, சைக்கிளோட சொல்லி தரது, வண்டியோட சொல்லி தரது, இந்த மாதிரி நிறைய லெவலும் இருக்கு அந்த குழந்தைக்கும். உங்களுக்கு இது ஒரு லெவல் தான். வருஷத்துக்கு வருஷம் குழந்தையும் வளரதான போது அதுக்குள்ள நீங்க கவனமா வளர்த்தீங்கன்னா எந்த ஒரு டேஞ்சரும் இல்லாம குழந்தை கரெக்டா ஆரோக்கியமா வளரும். அப்படி அது வளரணும்னா நீங்க அதிகமா அதை பாத்துக்கணும். ஒவ்வொரு லெவல் வரும். இரண்டாவது குழந்தை கூட இருக்கட்டும், ஒரு குழந்தையும் இப்படி பண்ணிருப்பீங்க, அந்த குழந்தை பண்ணாததை இந்த குழந்தை பண்ணும். இவன் குழந்தையா இருக்கும்போது இப்பெல்லாம் பண்ணலையே, ஆனா இது ரொம்ப சேட்டை பண்ணுது, இதை தட்டி விட்டுருச்சு, இதை தூக்கி ரோட்ல எரிஞ்சிருச்சு, போன் எடுத்து தூக்கி தண்ணியிலே போட்டுருச்சு, இந்த மாதிரியான நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் தினைக்குமே லைஃப் லாங் அப்படியா இருக்க போது? கொஞ்சம் தான். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், கெட்ட நேரம், சோதனை எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான்ற மாதிரி வளர்க்கறதும் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசுக்கு மேல வந்துச்சுன்னா படிப்புல இன்ட்ரெஸ்ட் போயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட பாதுகாப்பு தேவைகள் குழந்தையா இருக்கும்போது பாத்துக்கிட்ட மாதிரி அப்போதைக்கு நம்மளுக்கு பார்க்க முடியாது. ஏன்னா அதுதான் லெவல்ஸ்னு நான் சொன்னேன். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு கவனமா குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லதான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கானா அப்படின்ட்டு யாரும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.